வாழ்க வளமுடன். வெல்கம் டு கடலூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே கிரைண்டரில் மாவரைச்சி தேங்காய் பால் முறுக்கு செய்ய போகிறோம். 1/2 கிலோ இட்லி அரிசி 2 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை 1/4 கிலோ, தேங்காய் 1 மூடி, வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம் 1/2 ஸ்பூன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். பொட்டுக்கடலை பவுடரை நல்லா சலித்து வச்சுக்கோங்க. தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்கான பாலாக எடுத்துக்கலாங்க. இந்த 2வது 3வதாக எடுக்கிற பாலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கிரைண்டரில் நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டு நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க தேங்காய் பாலை போட்டு அரைக்கணுங்க. வேறு தண்ணியே ஊற்ற வேணாம், இந்த வெறும் தேங்காய் பால் மட்டும் போட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம திக்காக எடுத்த பாலை ஊற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கணும். பத்தலைன்னா அந்த 2வது பாலை சேர்த்துக்கலாம். மாவு நல்லா நைஸாக அரைப்பட்டதும் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதில் நம்ம சலிச்சு வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. இந்த ஈரத்தை நல்லா இழுத்துக்கணும். உப்பு, வெண்ணெய், எள்ளு, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு இந்த 1/4 கிலோ பொட்டுக்கடலை ஃபுல்லாக தேவைப்படாதுங்க. ஒரு 3/4 வாசி சரியாக இருக்கும். பொட்டுக்கடலை சலிக்கிற வீடியோ உங்களுக்கு காட்டலைங்க. சலிச்சு சேர்த்தா தான் நல்லா வரும். இந்த பிசைஞ்ச மாவில் நம்ம நல்லா காஞ்ச எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பொரியிற மாதிரி இருக்குங்க. யூஸ்வலாக நம்ம தீபாவளிக்கு முறுக்குன்னா மிஷினில் போய் மாவரைச்சி எடுத்துகிட்டு வரதே ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குங்க. மிஷினில் போனால் நிறைய க்யூ இருக்கும், டைம் நிறையா ஆகும். ஆனால் இந்த மெத்தடில் நம்ம நினச்சதும் டக்குன்னு நம்ம வீட்டிலையே முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து முறுக்கு குழாயில் போட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் அழகாக ரவுண்டாக பிழிஞ்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு முறுக்காக போட்டு சுட்டு எடுத்துடலாம். டேஸ்டான மொறு தேங்காய் பால் முறுக்கு ரெடி. இந்த முறுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கடலூர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.